மெயின்ஸ்னாலே தரமாக படிங்க சரிங்களா. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உயிரை கொடுத்து படிங்க என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் சைக்காலஜிலாம் போயிட்டிங்கன்னா அதுதான் அசால்ட்டாக தட்டி தூக்கி வேலையை எடுத்துடலாம். பார்த்துக்கலாம் மக்களே. நிறைய மோட்டிவேஷன் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. 2 ரவுண்டு 3 ரவுண்ட்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இப்போ முதல்ல நமக்கு தேவை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் சரிங்களா. அடுத்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு தூக்கத்தை விட்டு உயிரை கொடுத்து படிப்போம். எவன் நம்மளை முன்னாடி முந்தி போக முடியும் சரிங்களா. பார்த்துக்கலாம். RRB ALP ஆல் ஓவர் இந்தியா வந்து 11,127 வேகன்சி. இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி டபுள் மைண்டாக நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ. ஏன் நிறைய பேர் அப்படி இருக்கீங்க, ஒரு மெயின் ரீசன் என்னென்னா, எக்ஸாம் வந்து இதில் வந்து நமக்கு நிறைய ஸ்டேஜ் இருக்குது. 3 ஸ்டேஜ் எக்ஸாமாக இருக்குது. அப்போ வந்து கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அப்படி இல்லை, கரெக்டாக சிலபஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக இந்த வேலை வாங்கிடலாம் சரிங்களா. சேலரி வந்து நீங்கள் இனிஷியலாக போகும்போதே உங்களுக்கு வந்து 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு மாதமே. ட்ரைனிங் அப்போ நான் சொல்கிறேன், ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் வண்டி ஏறிட்டிங்கன்னா, ட்ரெயின் ஏறிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சேலரி 80K அந்த மாதிரி இருக்கும். இன்னும் இயர் போக போக பயங்கரமாக இருக்கும். ₹1 1.5 லட்ச ரூபாலாம் வந்து அசால்ட்டாக வாங்கிடலாம். ஒரு ஐடியில் வந்து பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க வாங்குறத வந்து நீங்கள் வாங்கிடலாம். பட் இங்கே வந்து கொஞ்சம் எப்படி இருக்குன்னா, இந்த வேலை உங்களோட இது வந்து நீங்கள் ஒரு சர்வீஸ் சரிங்களா. இது வேலைன்றதோட இது பெரிய சர்வீஸ். உங்களை நம்பி அவ்வளோ பேசஞ்சர் வந்து வராங்க. ஸோ எல்லாரையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் சேர்க்குறது வந்து உங்களோட கடமை. ஸோ அதனால் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்டேஜ் இல்லாமல் 3வது சைக்காலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த சைக்காலஜி டெஸ்ட் எப்படி இருக்குன்னா, உங்களோட கான்சன்ட்ரேஷனு, மெமரி பவரு இதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. உங்களோட அந்த ஸ்பாட்டில் நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க இதெல்லாம் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த சைக்காலஜி எக்ஸாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1 வீக் ஒரு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே வந்து ஈஸியாக வந்து அந்த சைக்காலஜியுமே வந்து கிராக் பண்ணிடலாம். அதே மாதிரி மெயினாக வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்கக்கூடாது சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து குரூப் டி ஒரு 10th லெவல் எக்ஸாம் எந்த லெவலில் இருக்குமோ அந்த லெவலில் தான் இந்த ALP மெயின்ஸ் இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு படி லைட்டாக மேலே இருக்கும், மிஞ்சி போனால் இல்லைனா அதே லெவலுக்கு இருக்கும், அவ்வளோதான் இருக்கும் சரிங்களா. ஆப்டி ரீசனிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, சயின்ஸு இந்த 3 ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து இந்த வேலை வந்து வாங்கிடலாம். இதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் ஆப்டிடியூட், ரீசனிங்கு, சயின்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஜென்ரல் அவேர்னஸ். இந்த ஜென்ரல் அவேர்னஸ்னால் எக்கச்சக்கமாக வரும், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமின்னு சொல்லி. பட் இந்த வாட்டி சிலபஸே கம்மி பண்ணிட்டாங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டி, ரீசனிங், சயின்ஸு 75 கொஸ்டின் மொத்தம், உங்களுக்கு 75 மார்க்கு. பட் வந்து டைம் வந்து 1 hour தான். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 75 கொஸ்டினில் 60 கொஸ்டின் அரௌண்ட் நம்ம வந்து மேக்ஸ், ரீசனிங் வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிமைனிங் தான் வந்து ஒரு 15 கொஸ்டின் தான் சயின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த சயின்ஸில் தான் நீங்கள் இன்னொருத்தரை தாண்டி முன்னாடி போகணும் சரிங்களா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருமே மேக்ஸ், ரீசனிங் போட்டுருவாங்க. சயின்ஸ் யார் நல்லா ஸ்ட்ராங்காக படிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஒருத்தரை தாண்டி முன்னாடி போவாங்க. இதில் வந்து மொத்தம் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு வந்து 1:15 எடுக்கிறாங்க. அதாவது இங்கே சென்னையில் ஃபார் எக்ஸாம்பிள் 180 போஸ்ட்னா இன்டூ 15 டைம்ஸ் வந்து மெயின்ஸு. அதுக்கப்புறம் சைக்காலஜி வந்து 1:8 வந்து சைக்காலஜி வந்து கூப்பிடுவாங்க சரிங்களா. ஒரு போஸ்டிங் 8 பேர் அந்த மாதிரி. ஸோ மெயின்ஸை பொறுத்தளவுக்கும் அதே தான், ஆப்டி, ரீசனிங்கு. பட் அங்கே வந்து இன்ஜினியரிங் சயின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. பிளான் போட்டு உட்காந்து சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து இந்த ஜாப் வந்து வாங்கிடலாம் சரிங்களா. இது வந்து இந்த 10th ITI இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் இருக்கவங்களுக்குலாம் ஒரு வரப்பிரசாதமான ஒரு வேலை சரிங்களா. அதாவது நான் சொல்கிறேன், 10th ITI இல்லைனா 10th அப்ரெண்டிஸ்ஷிப்பு, அப்படி இல்லைனா 3 வருஷம் டிப்ளமா நீங்கள் முடிச்சிருக்கீங்க, இல்லை இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். பட் டிப்ளமா இன்ஜினியரிங்கில் நான் சொல்கிற இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், அப்போ தான் எலிஜிபிள். மெக்கானிக்கல் இல்லைனா வந்து ஆட்டோமொபைல் இல்லைனா EEE இல்லை ECE இந்த டிபார்ட்மெண்ட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் இன்கேஸ் ப்ரிலிம்ஸு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து உங்களை ட்ரேடு சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து 100% பிளான் போட்டு உட்காந்து படிங்க. ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கிறதே தான் மேக்ஸ், ரீசனிங் மெயின்ஸில் வரப்போகுது சரிங்களா. எக்ஸ்ட்ரா வந்து மெயின்ஸுக்கு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அந்த இன்ஜினியரிங் சயின்ஸ் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் ஆர்ட் பிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்ரேடு ஒரு பேப்பர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல ப்ரிலிம்ஸ்க்கு பயப்படாமல் படிங்க, தைரியமாக படிங்க. இன்கேஸ் நீங்கள் குரூப் டி வேறு ஏதாவது எக்ஸாம், ரயில்வேல குரூப் டியோ இல்லை NTPCயோ எது அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இதுக்கு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. குவாலிஃபிகேஷன் இருந்தால் கம்பல்சரி அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த ALP, குரூப் டி இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ஈஸியாக மேக்ஸிமம் நீங்கள் வந்து உட்காந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வாங்கிடலாம். அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து எக்கச்சக்கமாக போடுங்க, நிறைய அனலைஸ் பண்ணுங்கள், எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க சரிங்களா. மேக்ஸ் நிறையா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஸ்பீடு வரணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பென் அண்ட் பேப்பர் இல்லாமல் நிறைய வந்து இப்போ சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. நிறைய எல்லாத்துக்குமே பென் எடுத்து அப்படியே ஸ்டெப்பு போட்டுட்ருக்காதீங்க. ஏன்னா போன வாட்டி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்லாம் இருந்தது, டைம் சேவிங்காக இருந்திருக்கும். பட் இந்த வாட்டி வந்து மேக்ஸ், ரீசனிங்கே மேக்ஸிமம் கேட்கும் போது உங்களுக்கு வந்து 1 hour ப்ரிலிம்ஸு. பட் கொஸ்டின் வந்து 75 கொஸ்டின் இருக்குது. அப்போ வந்து நீங்கள் நிறைய ஸ்பீடு இல்லைனா நிறைய கொஸ்டின் வந்து விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ நிறைய டெஸ்ட்டு போடுங்க எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு எப்படி படிக்கணும்னே தெரியல இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போங்க, ரயில்வேஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான கோர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும், டீச் பண்ணுற லாங்குவேஜ் மட்டும் தான் தமிழில் இருக்கும். டெமோ பார்த்துட்டு கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து ஜிஎஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே இன்க்ளூட் ஆகிருக்கும், பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி அப்படின்னு சொல்லி, சரிங்களா? ஹிஸ்ட்ரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்காதீங்க. ஏன் நான் அதை இன்னுமே டெலிட் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா, இன்கேஸ் நீங்கள் ஏஎல்பி கோர்ஸ் வாங்கிட்டா நீங்கள் வந்து ஒரு குரூப் டி குரூப் டியும் பேரலாக படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்குமே யூஸ் ஆகிக்கணும். அதனால தான் நான் அந்த வீடியோஸ்லாம் வந்து டெலிட் பண்ணல. நீங்கள் பட் ஏஎல்பிக்கு மட்டும் படிக்கிறீங்கன்னா ஆப்டி, ரீசனிங், சயின்ஸு, அந்த சயின்ஸில் வந்து அதான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா இந்த ஜிஎஸ் அதெல்லாம் வந்து பார்க்காதீங்க, சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ரயில்வேல வேறு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் குரூப் டி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, என்டிபிசி அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எப்படி படிக்கணும்னு தெரியலனா நம்ம கோர்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்கும். அந்த கோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸுமே வந்து இன்க்ளூட் ஆயிரும், சரிங்களா? டெமோ பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளை மறக்காமல் ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதே மாதிரி மெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 90 நிமிஷம் மெயின்ஸில் வந்து 2 பார்ட்டாக வைப்பாங்க, பார்ட் ஏ, பார்ட் பின்னு அப்படியே கண்டினியூ ஆகும், சரிங்களா? மொத்தம் 2.5 மணி நேரம் மெயின்ஸ் எக்ஸாம் உங்களுக்கு ஏஎல்பியை பொறுத்தளவுக்கு. பார்ட் ஏல வந்து பார்ட் ஏ தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கு எடுப்பாங்க. பார்ட் ஏல வந்து ஆப்டி, ரீசனிங், அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் சயின்ஸ் இருக்கும். பார்ட் பியில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ வந்து 90 நிமிஷம் 100 கொஸ்டின், சரிங்களா? பார்ட் பி வந்து 1 hour. இந்த 1 hourல 75 கொஸ்டின் வந்து கொடுப்பாங்க. இது வந்து குவாலிஃபைங். இதில் நீங்கள் பார்ட் பியில் குவாலிஃபை ஆனால் தான் பார்ட் ஏவே வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் பார்ட் ஏல நல்லா பண்ணிவிட்டு பார்ட் பியில் வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பார்ட் ஏவை உங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க. பார்ட் பியில் கம்பல்சரி வந்து குவாலிஃபை ஆகிருக்கணும், அப்போ தான் வந்து பார்ட் ஏல கை வைப்பாங்க. பார்ட் ஏல மார்க்கு வெயிட்டாக வச்சுருக்கணும். மெயின்ஸ்னாலே தரமாக படிங்க, சரிங்களா? ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உயிரை கொடுத்து படிங்க என்ன கேட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் சைக்காலஜிலாம் போயிட்டிங்கன்னா அதுதான் அசால்ட்டாக தட்டி தூக்கி வேலை எடுத்துடலாம். பார்த்துக்கலாம் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நிறைய மோட்டிவேஷன் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. 2 ரவுண்டு 3 ரவுண்ட்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இப்போ முதல்ல நமக்கு தேவை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும், சரிங்களா? அடுத்து நம்ம ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு தூக்கத்தை விட்டு உயிரை கொடுத்து படிப்போம். எவன் நம்மளை முன்னாடி முந்தி போக முடியும், சரிங்களா? பார்த்துக்கலாம். பை பை மக்களே.